நான் எதுனால அக்கா காளியம்மாளை பற்றி பேச ஆரம்பித்தேங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 10 நிமிஷம் தான் போய் சந்திச்சார் சீமானு, யாரை தலைவரை சந்திச்சார். அப்படி தலைவரை சந்திக்கலன்னா இவர் வந்து சினிமா படம் எடுத்துகிட்டு அப்படியே போயிருப்பார். அனைவருக்கும் வணக்கம். அக்கா காளியம்மாளை பற்றி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருதுங்க. இந்த ஒரு ட்விட்டர் வந்து பாருங்கள், நான் போட்டிருப்பேன். அக்கா வந்து பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து சந்தித்தாங்க. அதுவும் நெல்லையில், திருநெல்வேலியில், எல்லாம் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தானே பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன். அப்போது நேராக அவர் வீட்டிலே போய் சந்தித்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் வந்து உரையாடினாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அக்கா வந்து அவரை பார்த்துட்டு வந்து பேட்டி நெல்லையிலே கொடுத்துருப்பாங்க நியூஸ் 18க்கு. அதில் வந்து நீங்கள் வேறு கட்சியில் சேருவீங்களா அப்படின்னு. ஆமாம், நாம் தமிழ் கட்சி இல்லாமல் ஏதோ ஒரு கட்சியில் நான் இணைச்சி தானே ஆகணும். நான் தேர்தல் அரசியலில் வந்து நிற்பேன், நான் வந்து மக்களுக்காக உழைப்பேன், அதனால் ஏதோ ஒரு கட்சியில் நான் வந்து இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன், எனி கெஸ்ஸு நாம் தமிழ் கட்சியெலாம் வேறு கட்சியில் இணையிறாங்களே, எந்த கட்சி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே நம்ம ஆளுகளே பாஜக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் நயினா நாகேந்திரனை சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்களே, அப்போது எல்லோரும் போட்டுட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து பாஜக சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து அன்புமகள் வாங்க 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 காளியம்மாள் எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரி அப்படிங்கிற கந்தர்மணி, இந்த ஒரு லேடி திருப்பூர் மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்காங்களாமா. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க. எப்போனா முந்தானத்தை போட்டிருக்காங்க. அதை தூக்கிட்டு அதை வாயில் கவிட்டு வர்றா யாருன்னா இந்த சுந்தரவழி வருது. சுந்தரவழி மாதிரி திமுக முட்டு கொடுக்குற எவனுமே இல்லை, ஒரு ஆம்னி, அதை விடுங்க. அப்போ அது வந்து போட்டு தாய் கழகத்தை இணைச்சிட்டாங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி பிஜேபியோட இந்த கட்சியாக தாய் கழகத்தில் இணைச்சிட்டாங்க. இந்த கும்பல் வந்து நம்மளை பிஜேபிங்கும், இந்த தற்கரி அணில் கூட நம்மளை வந்து திமுகங்கும், சல்லிப்பேலுக்கு இவங்க 2 பேருக்கு வாங்குகிற கூலிக்காக நாம் தமிழ் கட்சியை வந்து இந்த மாதிரி அந்த கட்சியில் இணைய, அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்லி டீம்னு உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி காளியம்மாள் வந்து பாஜகவில் இணைய போகிறாங்க, தாய் கழகத்தில் இணைய போகிறாங்க அப்படின்னு போட்டோன்னே அது திருப்பி நம்ம ஆளுக்கு மத்தியில் பேசு பொருள் ஆக்கப்படுது. இல்லை பாஜகவில் போய் இணைய மாட்டாங்க அக்கா காளியம்மாள், இல்லை பாஜகவில் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி இது வருது. இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச சில தகவலை வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம அக்கா காளியம்மாளை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருக்க முடியாது. அப்போ நம்ம விசாரிச்ச அளவில் ஒரு செய்தி வந்திருக்குது. இதில் அக்கா காளியம்மாள் இடையில ஒரு இன்டர்வியூவில் வந்து அக்கா வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் அண்ணனுடைய படம் வந்திருக்கும். அந்த படத்தை பார்த்தா நெறியாளர் வந்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்களே, ஆனாலும் சீமான் அவர்கள் படம் இருக்கே, சீமான் அவங்களை வந்து அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்க, அப்படிலாம் இருக்கும்போது எப்படி படத்தை வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நெறியாளர் கேட்டவுடனே அக்கா வந்து அந்த சென்டிமெண்ட்டாக ஒரு பதில் வந்து சொன்னாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அந்த வீடியோ எடுத்து பரப்பி, அக்கா காளியம்மாளை பாரு திருப்பி நாம் தமிழ் கட்சியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு ஒரு நப்பாசை இருக்குது, காளியம்மாக்கா வந்து நம்ம கட்சிக்கு வரணும்னு. எனக்கும் கூட ஆசை இருக்குது அக்கா காளியம்மாள் திருப்பி நாம் தமிழ் கட்சியில் வரணும்னு சொல்லி. அப்போ அக்கா சொல்லியிருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி எனக்கு வந்து கிஃப்டாக வந்து இந்த படம் நான் சாகம் கட்டி இங்கே தான் வந்து இருக்கும், நான் இந்த படத்தை மாட்டுனேன், எனக்கு வந்து எப்போயா இருந்தாலும் சீமான் அவர்கள் அண்ணன் தான், என்னுடைய ஆசான் தான், அவர் இந்த கட்சி வச்சா நான் வந்து வளர்ந்தேன், அரசியல் கற்றுக்கிட்டேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன், அதனால் அவர் படம் அங்கே தான் இருக்குன்னு ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுனாங்க. நம்ம ஆளுகளுமே வந்து அக்கா நம்ம கட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த சினாரியோ வந்து போயிட்டே இருக்குது. அப்போ காளியம்மாள் எந்த கட்சியில் இணைவாங்க அப்படிங்கிறது சினாரியோ போயிட்டே இருக்குது. இதில் இடையில கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறையா தகவலை வெளியிட்டு ஆதாரத்தோட, இந்த மாதிரி சிபிசிஎல் போராட்டங்கிறது நாம் தமிழ் கட்சி போராட்டம். அப்போது அக்கா வந்து அங்கே போய் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அக்கா எந்த கட்சிக்கு போகிறாங்க? ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அந்த போராட்டம் நடக்க சொல்கிறாரு. அதை விஷயத்தை நான் முழுசாக பேசியிருப்பேன்னு வைங்களேன். அப்போது அக்கா காளியம்மாள் திமுகவில் தான் இணையிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பி ஒரு நியூஸ் வந்துச்சு, நாகப்பட்டினத்தில் இணைய போகிறாரு, அதுக்கு விஜய் வர்றாரு, அக்கா காளியம்மாள் இணைய போகிறாங்க அப்படி சொல்லக்குள்ள அக்கா காளியம்மாள் வந்து விஜயை சந்திச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து நிறையா பின்னாடியே விஜயோட ஃப்ரெண்டெல்லாம் சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ இவ்வளவு செய்தி வந்தப்போ கூட நம்மளுக்கு வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வர்ற செய்தியை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அக்கா காளியம்மாள் வந்து பாஜகவில் இணைய போகிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஜெகதீஸ்வரியை போட்டிருக்காங்க, திருப்பூர் பாஜகவை சேர்ந்தவங்களே போட்டிருக்காங்க. அதே மாதிரி நயினா நாகேந்திரன் சந்தித்ததுக்கப்புறம் நயினா நாகேந்திரனோட பேட்டி கேட்கக்குள்ள அவர் வந்து மலிப்பீடு போயிட்டார், சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். ஆனால் சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் அக்கா கொடுத்த அந்த இன்டர்வியூ, நெல்லை எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது, எல்லாம் பண்ணிக்க முடியுது. சரி, ரைட்டு. இப்போ இந்த சினாரியோவில் அக்கா காளியம்மாள் வந்து பாஜகவில் இணையிறாங்களா இல்லையா, நம்மளுக்கு வந்து செய்தி என்ன அப்படிங்க பார்க்கும்போது அக்கா ஒருபோதும் பாஜகவில் இணைய மாட்டாங்க. சரியா? இப்போ கூட சொல்லலாம், இந்த மாதிரி திருப்பி வந்து ஈவேராவை பற்றி அக்கா காளியம்மாள் பேசிட்டாங்களே, அப்போ ஈவேரா வந்து இப்படி பேசிக்கிட்டு எப்படி திமுகவில் அவங்க வந்து இணைய போகிறாங்க? ஏன்னா ஈவேரா கமிக்கக்குள்ள ஈவேரா பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு தமிழ் மின்ட்டுங்கிற சேனல் கொடுத்த விருது விழாவில் அவங்க ஈவேரா பற்றி நெகட்டிவாக பேசினாங்க. நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அப்போது திமுகவில் இணைய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து, அப்போது அக்கா வந்து பாஜகவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே வெளிச்சமாக இருக்குது. அக்கா பாஜகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் படி அக்கா காளியம்மாள் ஒருபோதும் பாஜகவில் இணைய மாட்டாங்க. இதெல்லாம் வதந்தி. அக்கா வந்து தேர்தல் நேரத்தில் 2026 வரை இழுப்போம்,
இப்போ அக்காவுடைய அந்த நடக்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னென்னா அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பக்கமே வலையை வந்து வீசுகிறாங்க சரிங்களா. எல்லா பக்கம் வலையை வந்து வீசிக்கிறாங்க. எந்த பக்கம் வந்து மீன் அதிகமாக விடும், எந்த தூண்டியை போடுறோம் சரிங்களா, மீன் எங்கே அதிகமாக கிடைக்கும், எங்கே அதிகமாக இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த செய்தியை இடையாள சந்தித்த உடனே அவங்க பாஜகவில் இணைய மாட்டாங்க. அப்படி தான் வந்து அதிமுக சேர்ந்த ஒருத்தரை சந்தித்தாங்க. அப்போ அவங்க சந்தித்த அதிமுககார் வந்து இப்போ போயிட்டார், திமுக வந்து போயிட்டார். அந்த விஷயம் நம்ம வந்து பேசியிருப்போம். அப்போ என்னென்னா அக்கா வந்து சந்திக்கிறாங்க, எல்லா கட்சி தலைவரும் சந்திக்கிறாங்க. எல்லா பக்கமும் வந்து ஒரு வலையை வந்து வீசுகிறாங்க. அதிமுக பக்கம் வலை வீசினாங்க, அதே மாதிரி திமுக பக்கம் வலை வீசுகிறாங்க, பாஜக பக்கம் வலை வீசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சி தவிர விஜய் கட்சி எல்லா பக்கம் வந்து வலை வீசுகிறாங்க. இது வந்து கன்ஃபார்மாக அக்காவே சொன்னால் தான் புரியும். ஆனால் அக்காவுடைய மைண்ட் செட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு அரசியல் தலைவிக்கு என்ன இது வேணுமோ அது எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த என்னென்னா, இப்போ அக்கா காளியம்மாள் வந்து நம்மளை ஏற்று பேசலை, நம்ம ஆளுகளுடையது நம்மளை வந்து ஏற்று பேசலை. நம்மளை ஏற்று பேசாத வரையும் அக்கா காளியம்மாளை பற்றி அவதூறாக பேசக்கூடாது. அவங்க வந்து இந்த இப்படி போயிடுவாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு சொல்கிறாங்க. ஆனால் நான் எதுனால அக்கா காளியம்மாளை பற்றி பேச ஆரம்பித்தேங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 10 நிமிஷம் தான் போய் சந்தித்தார் சீமானு, யாரை தலைவரை சந்தித்தார். அப்படி தலைவரை சந்திக்கலன்னா இவர் வந்து சினிமா படம் எடுத்துகிட்டு அப்படியே போயிருப்பார். ஆனால் இப்போ சந்தித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவர் அரசியலில் இப்படி வந்து அவர் வாழ்வு இப்படி வந்து மையம் கொண்டு அப்படி இருக்குன்னா அது காரணம் வந்து அந்த 10 நிமிட சந்திப்பு தான் அப்படின்னு அக்கா வந்து அந்த சீமான மேடையிலே வச்சு சொன்னாங்க. உடனே அண்ணன் வந்து எல்லோரும் என்ன 8 நிமிஷம் சொன்னாங்க, தங்கை காளியம்மாள் வந்து 10 நிமிஷம் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த சண்டைக்கு வந்து தெரியும். நம்ம பேசுகிறது காரணமே வந்து அக்கா காளியம்மாளை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா இதுதான் காரணம். அந்த காரணத்தில் நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம். இப்போ அண்ணன் வந்து பிசுறுனார் சரி, அதுக்கப்புறம் வந்து அண்ணனே பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார், அண்ணன் இறங்கி வர்றாரு, குலதெய்வம் அப்படின்னு சொன்னார், நாம் தமிழர் கட்சியோட குலதெய்வம் இப்படிலாம் பேசுகிறவர் அண்ணனை பற்றி இவங்க இந்த மாதிரி வார்த்தையை விட்டோடனே அவர் ஏதோ ஒரு கோவத்தில் பிசுறுன்னு இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், அந்த இதெல்லாம் போயிருக்கு. ஏன்னா கோவத்தில் பேசுகிறது தானே. அப்போ அதெல்லாம் மீறி அக்கா வந்து நம்ம கட்சிக்கு வருவாங்க அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனாலும் இந்த சுச்சுவேஷன்களில் நம்மளால் தவிர்க்க முடியல. அக்காவுடைய அந்த பேச்சு வழக்கு, அந்த 10 நிமிட பேச்சு சீமானோட வாழ்க்கையை மாற்றிடுச்சுங்கிறனால தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். மற்றபடி அக்கா காளியம்மாள் மேலே நம்ம தனிப்பட்ட வன்மம் கிடையாது. அக்கா ஒரு வேளை வந்து திமுகவில் இணைஞ்சால் கூட நம்ம விமர்சிக்க வேண்டாம். கல்யாண சுந்தரம் மாதிரி அவங்களும் வாழ்ந்துட்டு போட்டுமே, இல்லை அதிமுகவில் விமர்சிக்க வேண்டாம். சரி, ராஜீவ்காந்தி மாதிரி திமுகவில் இணைஞ்சு வாழ்ந்துட்டு போட்டோம், அதிமுகவில் இணைஞ்சால் இவரை மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம், கல்யாணம் மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம், இல்லை டிவிக்கில் இணைஞ்சால் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். பாஜகவில் இணைஞ்சால் கூட நம்ம வந்து விட்டுறலாம், சும்மா கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்க ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்டாக பேசுனாங்க அப்படின்னா தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த சினாரியோ வந்து நம்ம ஊடகத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துறது இதுதான். நம்ம எந்த நாள் பேச ஆரம்பித்தோம், இப்போ எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அக்கா எப்படி வந்து வளைய போடுறாங்க. ஆனால் பக்கா அரசியல்வாதிங்க அக்கா, பக்கா அரசியல்வாதி, அது மட்டும் தெரியுது. நம்மளும் கற்றுக்கணும் அக்கா காளியம்மாள்கிட்ட இருந்து. என்னென்ன அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆடியோ கூட வெளியிட்டு இருந்தார், இந்த மாதிரி செல்ஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஒரு வீட்டில் வந்து விளக்கு இல்லாமல் இருந்துச்சு, அக்கா போய் நாம் தமிழர் கட்சி இல்லாமல் அவங்களாம் அவங்க பேரில் வந்து உதவி மீனவ கிராமத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தனி ரூட்டை எடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்கும்போதே போயிருந்தாங்க. நல்ல அரசியல்வாதி தான், நல்ல இதான். சரி ரைட்டு, எந்த கட்சிக்கு போனாலும் போட்டோம், நன்றாக சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி உயர்ந்தே பேசுங்க. அப்போ தான் நம்ம ஆளுகளும் உங்களுக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி எக்கா காளியம்மாள் எங்கே போனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.